பேக் டு ஸ்ரீஸ்லாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 125cc, அதாவது ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு 125cc கிடைக்குதுன்றதே பெரிய விஷயம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 நம்மளுக்கு பல அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த பல்சர் 125ல. அது என்னென்ன அப்டேட்? ஆக்சுவலாக நம்மளுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று நியோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர். ஸோ இதில் என்னென்ன அப்டேட் இருக்குது, வண்டி எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த அப்டேட் எல்லாமே வர்த்தா, ஸோ ப்ரைஸிங் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே கமெண்ட் பக்கம் இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா ஹைப்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த ஹைப்பும் பண்ணிக்கிட்டு ஸோ என்னென்ன இருக்குது அப்புறம் எப்படி இருக்குதுன்னுட்டு நம்ம பார்த்துருவோம். நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் ஷோரூம் தான். ஸோ இவங்க வந்து 2 இடத்துல லொக்கேட் ஆகிருக்காங்க. ஒன்று சீதாராம் டவுன்ஸில், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ISA ரிங் ரோட்டில். ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அண்ட் தென் பஜாஜ் வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஆகாஷ் பஜாஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். ஒவ்வொரு வண்டியுமே நீங்கள் இது பண்ணுறீங்க, சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை போய் டைரெக்டாக டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். நான் அப்போ தான் அந்த வண்டியோட ஃபீலும் அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்டேட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிப்போங்க. ஸோ ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேம் இப்போது பல்சர் 150ல் நம்மளுக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த இது ஹெட்லைட் செட்டப் தான் நம்மளுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்இடியில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இந்த நியான் வேரியண்ட்டில் நம்மளுக்கு இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்குமே ஆலோஜனில் கொடுத்துருக்காங்க. பட் இதே நம்ம கார்பன் ஃபைபரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே இதில் கொடுத்துருக்கலாம், பட் ஏன் அந்த மாதிரி தான் எனக்கும் புரிய மாட்டேனுது. ப்ரைஸிங்கில் நீங்கள் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர்ஸா இல்லை நீங்கள் அதில் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இது என்னோட கொஸ்டின் ஆக்சுவலாக. ஸோ இந்த இண்டிகேட்டரில் என்ன பெருசாக நீங்கள் மார்ஜின் பார்த்துட போகிறீங்க தான் எனக்கும் தெரியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போயுமே ஆலோஜனில் கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்மளுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸுங்க. ஸோ கிராஃபிக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 125cc ரெண்டுத்துலையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம 220 போட்டோம் இல்லைங்களா பல்சர், ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதுவும் சரி and then இந்த கார்பன் ஃபைபருமே ஆகட்டும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கரிங் அண்ட் தென் கிராஃபிக்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஒரு அதாவது ரொம்ப தகட்டுற மாதிரியும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மினிமமாகவும் இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டிக்கரிங் அண்ட் தென் அந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். தான் நம்ம மீட்டருக்கு வருவோம். ஸோ மீட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் செமி டிஜிட்டல் மீட்டர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பல்சர் 150ல் அந்த ஓஜி வெர்ஷன் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த அனலாக் மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பிஎம் மீட்டர் நம்மளுக்கு இந்த எண்டு வரையும் போயிட்டு ஒரு டீசெண்டான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இது லுக்வைஸ் நல்லாவே இருக்குது. நிறைய பேருக்கு இது பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எனக்குமே இது ஒரு பர்சனல் ஃபேவரட் தான். ஸோ டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் வந்துடும். ஸோ இதில் நம்மளுக்கு சைட்ஸ் அண்ட் செட்டிங் ஆகட்டும், லோ பேட்ரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, ட்ரிப் ஏ, ஓடோமீட்டரு, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஸோ இதெல்லாமே வந்துடுது. ஸோ டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது தென் ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளுக்கு இங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கார்பன் ஃபைபரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட் மாடலாக விட்ட அந்த டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு அந்த எல்சிடி செட்டப்பில் தான் வருது, நல்லா இருக்குது. இதில் நம்மளுக்கு ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், கால் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் நம்ம இதில் வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ யூஎஸ்பி போர்ட் உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரியல, இருங்க ஒரே நிமிஷம் காட்டிடுறேன். எஸ், இங்கே கொடுத்துருக்காங்க. டைப் ஏக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இந்த கார்பன் ஃபைபரில் இந்த மீட்டரை டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிங்கிள் ஆர்என் செட்டப் தான். ஸோ இது ஐபீம், லோபீம் அண்ட் தென் பாசிங் சுவிட்சுமே நம்மளுக்கு இதில் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இது இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த
180 வந்திருந்தது இல்லைங்களா ஃபஸ்ட்டு இனிஷியலில். ஸோ அந்த ஸ்பிளிட் சீட்டு ஸோ இதெல்லாமே வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. மேஜர் டிஃப்ரெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இன்ஜின் கவுல் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஸ்பிளிட் சீட் செட்டப்பு, அதுக்கப்புறம் இந்த கேப்ரீலு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 180யில் வந்தது இல்லைங்களா, பல்சர் 180 இனிஷியலாக வந்த 180யில் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்படியே இதில் காப்பி பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து நம்ம நார்மல் பல்சர் 150யில் எப்படி இருந்ததோ அதே செட்டப் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் என்னென்ன இருக்கணுமோ பேசிக்காக ஒரு வண்டிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த கார்பன் ஃபைபர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் ஷார்ட்டாக சொல்லணும். ஸோ மற்ற டீட்டெயிலை பார்த்துருவோம் வாங்க. ஸோ இதில் நம்ம சுவிட்சஸை இந்த நியானை பொறுத்த வரைக்குமே பேசிக்கான சுவிட்ச் செட்டப் தான். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு சிங்கிள் ஆர்என் செட்டப் ஆகட்டும், இண்டிகேட்டர், அந்த ஹைபீம் லோபீம் பாசிங் நம்மளுக்கு இங்கே இனிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கில் சுவிட்சும் செல்ஃப் சுவிட்சுமே நம்மளுக்கு இங்கே வந்துடுது. மற்றபடி இதுலேயுமே நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்மளுக்கு டைப் ஏக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் கைஸ். இந்த ஹெட்லைன் செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கல, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே அந்த ஓஜி வெர்ஷன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் பிடிச்சிருந்தது. பட் இதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் யாருக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அடுத்ததாக வண்டியோட வெயிட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் சீட் ஹைட்டை பற்றி பார்த்துருவாங்க. ஸோ வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்குமே இதுக்கும் அதுக்கும் ஒரு 2 கிலோ தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 140 கிலோ வரையும் வெயிட் வரும். அது வந்து ஒரு 142 கிலோ வரையும் நம்மளுக்கு வெயிட் வந்துருக்கு. மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் சீட் ஹைட் எல்லாமே ரெண்டுமே நம்மளுக்கு சேம் தான். ஸோ 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 790 mm ஒரு சீட் ஹைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. தென் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்குமே எஸ் கைஸ், அந்த பல்சர் 150ல் எப்படி இருந்ததோ அதுதான் இதுலேயும் நம்மளுக்கு அந்த ஸ்பிளிட் ஹேண்டில் பேர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். இதெல்லாம் ஆக்சுவலாக பல்சர் 150யை நீங்கள் எவ்வளோ பேர் ஓட்டியிருக்கீங்க? அதெல்லாம் ஓட்டாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஒரு லென்த் சீட் செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதை பொறுத்த வரைக்குமே, கார்பன் ஃபைபரை பொறுத்த வரைக்குமே எஸ் ஓகே தான். பட் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்பிளிட் சீட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஓரளவுக்கு நம்மளுக்கு டீசெண்டாகவும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு நல்லாவும் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். தென் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 11.5 லிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜு முக்கியமான கேள்வி இல்லைங்களா. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 50 வரையும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய வியூவர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்சர் 125 வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வர்றதுன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஈவன் நானுமே பார்த்து ரியல் டைமில் எவ்வளோ வருதுன்னுட்டு பார்த்து நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 124.4cc இன்ஜின். பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8.68 கிலோவாட்க்கான ஒரு பவர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 10.8 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் இதில் நம்மளுக்கு 5 கியர் செட்டப்ஸில் 5 கியர்ஸ் பாக்ஸ் செட்டப்ஸில் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக நம்மளுக்கு 3 வேரியண்ட் வருது. ஒன்று நியானு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் சிங்கிள் சீட் வேரியண்ட்டு, அதே மாதிரி ஸ்பிளிட் சீட் வேரியண்ட்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங், நார்மல் ஸ்ப்ரிங் இது தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 125cc மேலே இருக்கிற வண்டி எல்லாமே ஏபிஎஸ் கொடுத்தாகணும். ஸோ அது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அதுவுமே நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ அடுத்ததாக முக்கியமான விஷயம் ப்ரைஸிங். எஸ், ப்ரைஸிங்னு சொன்ன ஒன்று தான். இது 3 வேரியண்ட்டுக்குமே இருக்குது இல்லையா, நான் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு நியான் இல்லைங்களா. ஸோ நியானோட எக்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 87,715. ஆக்சுவலாக நான் ஏன் எக்ஷோரூம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஷோரூம் வந்து எல்லா ஷோரூமே காமனாக தான் இருக்கும். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டீலர் டு டீலர் கம்பல்சரி மாறும். அது நம்மன்னு இல்லை, எங்கே போனாலுமே அது கம்பல்சரி மாறும். ஸோ அதுதான் வந்து உலக நீதி, ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு அதனால தான் நான் ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்ல, ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 87,715 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சீட் வேரியன்ட் இருக்குது இல்லைங்களா கார்பன் ஃபைபரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் வேரியன்ட் 92,300, அதாவது 92,359 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பிளிட் ஸ்ட்ரீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94,376 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் ரோடு வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் வேணால் உங்களுக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணாமல்லாம் இருக்க மாட்டேன். ஸோ ஆன் ரோடு ப்ரைஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்றதை நான் வேணால் இது பண்ணலாம். பட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது மேபி சேஞ்சஸ் வரலாம், முன்ன பின்னா வரலாம். பட் ஓவராக
இது ஆகாது. பட் ஓரளவுக்கு ஒரு ரூ. 1000 கீழே மேலே அந்த மாதிரி வேணால் இருக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் மெயின் சேஞ்சஸ். அண்ட் தென் வண்டி எப்படி இருக்குன்ற ஒரு இது. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்ததுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு போகும். அந்த ஹைப்புமே பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த வீடியோ பண்ணலான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்குமே நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. பை. Yeah.